முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிளப்பட்டிய முன்னிலையில் சஜின்வாஸ் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். 61 கோடி ரூபாய் சொத்து தொடர்பில் தகவல்களை வெளியிடுவதற்கு தவறியமை அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டாகும். இது தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என்பதால் சந்தேக நபருக்கு பிணை வழங்க வேண்டாம் என இதன்போது குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இதன் பிரகாரம் எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிஎஸ்என் தொலைக்காட்சி தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் மகன் யோஷித ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். சுமார் 4 மணித்தியாலங்கள் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் யோஷித ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். சிஎஸ்என் நிறுவனம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இங்கு வந்தேன். இந்த பிரச்சனை இதுவரையில் தீர்க்கப்படவில்லை. பல்வேறு கேள்விகளை கேட்கின்றனர். விசாரணைகளுக்கு எனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குகின்றேன். இன்னும் 1 வாரத்தில் மீண்டும் வர வேண்டியிருக்கும். இன்னும் விசாரணைகள் நிறைவு பெறவில்லை.